பாப்பா தங்கவேலு. தம்பி என்னமா இது? தங்கவேலு, அடுத்த பஸ்ல போய் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறா? அதை நம்பி நான் ஏகப்பட்ட கற்பனை இருப்பா. இந்த சீமையில் இல்லாதவரு இனிமே கரகாட்டம் ஆட மாட்டாரா? என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளியமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற? ஆமா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லைண்ணே. இங்க பாரு, ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் உன் ஆளு காமாட்சி அதுவும் ஆடுது. நிஜமா சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்தது. இதுதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சர்ன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. அடே வாங்க வாங்க. வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது காரை பெயிண்ட் அடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இல்லங்க, ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். ஆமா, எப்படி போறதுன்னு கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலைங்களா, போங்கடா போய் ஆடு போட்டு கொடுங்கடா. மண்டைகளை பாரு. சரி போல, வண்டியில இருப்பா. என்ன சீக்கிரமா போக முடியாது போல் இருக்கே, இவ்வளவு வண்டி அடைஞ்சலா இருக்கு. வண்டிக்கு மட்டுமா நமக்கு இடைஞ்சலு? ஏன் இவன் இடைஞ்சல் இல்லையா? சும்மா இருக்கண்ணே, இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். தம்பிக்கு தான் நல்லா பாட்டு தெரியும்ல, ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? பாட்டு எல்லாம் வாயில பாடுறதுடா. தம்பி, வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கான். நமக்கு போற களைப்பு தெரியாம இருக்க, நீதான் ஒரு பாட்டு பாடம்பா. டேய், நீ அளவுக்கு மீறி போற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு காதல். டேய், இவன் காதல் பண்ணாம பின்ன இந்த மண்டை வச்சுட்டு இவனாடா காதல் பண்ணுவான்? டேய், என்னடா பாக்குற? நீ ஆடுற இடத்துல அவ ஆட மாட்டா, உன் காலடி பட்ட மண்ணை கூட அவ மிதிக்க மாட்டா. ஆடி. இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணுல படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளவு பழசா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாரவ? ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. என்ன அந்த தவுள்காரன் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிங்க நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து
நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 என்னது? அண்ணே டேய்! அண்ணே அண்ணே. அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.